இல்லை சார், இது இந்த பையனுடைய பிரவீன்ன்ற பையனுடைய லைஃப் ஸ்டோரியாக இருக்கிறதுனால இவன் ஒரு 3 பொண்ணுங்களை கடந்து வரான்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்துச்சு. முதல் 2 ஹீரோயின்ஸுமே வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக பயங்கர ஜோவியலாக இருக்கிற மாதிரி தான். செகண்ட் ஹீரோயினுடைய லவ் போர்ஷன் தான் கொஞ்சம் படத்தில் சீரியஸான லவ் பாயிண்ட்டு அந்த பையன் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அனிஷ்மா வந்து சிறை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிகினிங்கில். எனக்கு வந்து ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு செகண்ட் ஹாஃபில் தேவைப்பட்டாங்க. அப்படி தான் அனிஷ்மாவை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணோம். மற்ற 2 ஹீரோயின்ஸுமே அந்த பேசிஸ் எல்லாருமே மெயினாக ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஸ்கூல் ஏஜாக இருக்கணுன்றது எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின். இல்லை சார், நான் முதல்ல இந்த படம் பண்ணுறப்ப எங்கள் எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எல்லாருமே புது பசங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்று பண்ணுறோம். அப்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் சரி, எங்களை பேக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் மியூசிக்கில் அது மெயினாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா படத்தில் நிறைய பாட்டு இருக்குது. ஸோ அது ஒரு மியூசிக் டேரக்டர், பெரிய மியூசிக் டேரக்டராக தான் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு தோணுச்சு. அப்போ ஜிவி அண்ணன் அப்ரோச் பண்ணும்போது தான் ஜிவி அண்ணன் வந்து நீ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி தான் பண்ணார். ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. இல்லை சார், எனக்கு டைரக்டர் ஆகணுன்ற ஆசையே இருந்தது இல்லை சார். நான் இப்போ டைரக்டர் ஆனதுமே வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், எனக்கு ஹீரோவாக நடிக்கணுன்ற ஆசை தான் ரொம்ப இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. பட் வந்து எனக்கு அசுரன், விடுதலை, அப்புறம் வாத்தி எல்லாத்துலேயுமே நான் சீரியஸான ரோல் நடித்ததுனால எனக்கு வெறுமே சீரியஸான கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. நான் முன்னாடி என்ன படங்கள் பண்ணனோ அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ அப்போ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு ஒரு நல்ல ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ எந்த டேரக்டருமே நமக்கு அந்த மாதிரி ஒரு கதையில் அப்ரோச் பண்ணாதனால சரி நம்ம ஒன்று டைரக்ட் பண்ணுவோம், நம்மளை ப்ரெசென்ட் பண்ணோன்னா யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு கதை இந்த மாதிரி சிமிலராக இருந்துச்சுன்னா கூட நாளைக்கு நம்ம மைண்டில் தோணுவோம்ல அவங்களுக்குன்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த படமே பண்ணது சார். சார் அடுத்து இப்போதைக்கு ஆக்சுவலாக எதுவுமே இல்லை சார், இது முடிச்சுட்டு தான். ஏன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா லாஸ்ட்டு ஒரு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாலாம் செம ப்ரெஷர் ப்ரொடியூசருக்கு. ஏன்னா நான் 19th படம் ரிலீஸு, நான் வந்து 17th நைட்டு தான் படமே லாக் பண்ணி அமைச்சேன். ஸோ யாரையுமே மீட்டும் பண்ண முடியல, ரொம்ப ப்ரெஷராக தான் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இருந்துச்சு சார். எப்படியாவது ஃபஸ்ட் டைம் வெளில வருது, ப்ராடக்டாக கரெக்டாக வந்துடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதனால் கதைகளும் சரி, இப்போது யாரையுமே படத்துக்கு அப்புறம் இன்னும் எதுவும் மீட் பண்ணல சார். இது எல்லாமே முடிச்சுட்டு. ஆமாம் சார், அது கேங்ஸ் அதோ இவன் அந்த கேங்கில் இருக்கான், அவன் இருக்கான். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் அந்த கதை எழுத ஆரம்பித்தோம் சார். ஏன்னா இது ஒரு மொட்டை மாடியில் நைட்டு சும்மா நடந்த ஒரு சம்பவம் சார். அது நடக்கவே மாட்டேங்குது, வாங்கடா ஒன்று எழுதுவோம், எதாவது ஒன்று இப்படின்னு எடுத்து அது ஒரு ப்ராசஸாக போயிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம படம் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சா, தேட்டர்லேயே புக்காக ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி. எங்களுக்கு இன்னும் நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை ஃபோனில் எடுத்து அதே பார்த்து அதுக்கப்புறம் படமாக பண்ண ஒரு கேங் சார். ஸோ எங்களுக்கு வந்து ஃபோனில் எடுத்தோம், ஒரு கேமராவில் எடுத்தோன்ற மாதிரி விளையாட்டுத்தனமாக இருந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எங்களுக்கு எல்லாருமே புது பசங்களாக இருக்கனால எங்களுக்கு க்ரைட்டீரியா கிடையாது, ஹையார்கி கிடையாது. நாங்கள் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக ஒர்க் பண்ணோம். இன்னும் நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. படமாக ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ரியாலிட்டியில் வந்து இவ்வளோ புக்கிங்ஸ் ஆகுது, தேட்டர்ஸு இவ்வளோ ஆடியன்ஸ் வராங்க, கை தட்டுறாங்கன்ற போது தான் நமக்கு ரியாலிட்டியே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, வெளில வந்துருச்சுன்றது. சார் சிம்பு அண்ணன் நேற்றுக்கு ட்வீட் பண்ணியிருந்தார். அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் சார். இந்த மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹிட்டு கொடுத்து இந்த மீட்ரு புரிஞ்சவங்க, அவங்கக்கிட்டேருந்து இப்படி ஒரு வேர்ட்ஸ் வரும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க நேற்று நைட் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நாங்கள் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தோன்னே ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டாங்க 2 பேரும். ஸோ அது ஒரு பையனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்கள அப்படி ஹாப்பியாக ஆக்கி பார்க்குறது. ஆமாம் சார், நான்லாம் வரமாட்டேன் சார். எங்கள் அப்பா வந்துட்டு அவருக்கு இல்லை சார், ஏன் சார் அதெல்லாம் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார்.
எங்கள் அப்பா அவருடைய லைஃபே வேறு சார், என்னுடைய லைஃபே வேறு, அவர் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையும் எதுவுமே வேறு.